பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாஸ்ரேத் பகுதிகளிலே நல்ல மழையை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார். ரொம்ப நாட்களாக மிகவும் வறட்சியாக இருந்தது, வெயிலாக அடித்து கொண்டே இருந்தது. எல்லா இடங்களிலும் மழை பெய்தாலும் நாஸ்ரேத் பகுதியிலே அதிகமாக மழை பெய்யவில்லை. அடக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்கு தண்ணீர் நமக்கு ஏராளமாய் தேவை. இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி அதிக மழையை கட்டளையிட்டிருக்கிறார், ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து உங்கள் பகுதியிலும் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் நாஸ்ரேத் கூட்டத்தை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நாளைய தினத்திலே நாஸ்ரேத்திலே வைத்து விடுதலை நாள் சிறப்பு விடுதலையின் கூட்டம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு மாதம் பங்கேற்று விடுதலையை பெற்று வருகிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த கூட்டத்திலே வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணிக்கு நிறைவு பெறும். அதன் பிறகு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்து தனித்தனியாக ஜெபிப்போம். நானும் சகோதரர் நாஸ்ரேத் ஜெபஜாம்பவான் பருவேல் சேகர் ஐயா அவர்களும், கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த வெள்ளை உள்ளம் கொண்ட சகோதரர் ஜோசப்பரன் அவர்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். வாருங்கள். கூட்டத்தின் இறுதியில் மெய்ஞானபுரம் யோவானன் தலைமையில் உங்களுக்கு நல்ல விருந்து ஆயுதமாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே பிரியத்துக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட ஆயத்தமாகி வருகிறோம். நமது ஊழியத்தின் சார்பாக வருடந்தோறும் 1000 பெண்களுக்கு இலவசமான சேலைகளையும், அதே போல் நம்முடைய ஆண்களுக்காக 350 பேண்ட் ஷர்ட்டு, வெள்ளை கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டும் நாம் கொடுத்து வருகிறோம். பிரித்துக்குரியவர்களே, இதனால் ஏழை ஜனங்கள் அதிகமாக பயனடைந்து வருகிறார்கள். நாம் அந்த ஏழை ஜனங்கள் அந்த சேலை மற்றும் பேண்ட் ஷர்ட்டை வாங்கி மார்போடு அணைத்து கொண்டு சந்தோஷமாய் செல்லும் பொழுது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எத்தனையோ பேர் சேலைகளை அளிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள், அனுப்ப ஆரம்பித்திருக்கிறீர்கள். இதுதான் சரியான நேரம். இப்பொழுதே நீங்கள் வாங்கியதை அனுப்புவீர்கள் என்றால் அதை உங்கள் குடும்பத்தின் சார்பாக நாம் அங்கே வருபவர்களுக்கு அளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே, அங்கே 3வது சனிக்கிழமை என்று நாஸ்ரேத்தில் அடுத்த மாதத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது ஏறக்குறைய 150 கிலோ மட்டன் விருந்து அங்கே வருகிற ஏழை ஜனங்களுக்கு அளிக்கப்படும். வருடந்தோறும் நாம் அப்படி செய்து வருகிறோம். நீங்களும் விரும்பினால் கிராமங்களை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் வீடுகளில் ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் தாராளமாய் கொடுக்கலாம். இப்பொழுதே என்னை தொடர்பு கொண்டு இடத்துல சொல்லுங்கள். நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அந்த 3வது சனிக்கிழமைக்கு முதல் நாள் உங்கள் வீட்டிற்கே வந்து அதை வாங்கிக் கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வருடந்தோறும் ஆட்டுக்கடாக்களை அழைத்து வருகிற சகோதரர் தானியல் பண்டாரவிலை மற்றும் லாயர் ஜெர்லின் உடையார் குளம் மற்றும் கூட்டத்திலிருந்து வருகிற அன்பு சௌரி ஜெயா, அது மாத்திரமல்ல சகோதரர் லக்ஷ்மணன் அவர்கள் கரிசல்பட்டியிலிருந்து வந்து மிக சிறப்பான பணியை செய்து வராங்க. இவங்கெல்லாம் வருடந்தோறும் ஆட்டுக்கடாக்களை அழைத்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆட்டுக்கடாக்களை கொடுப்பவர்களை கர்த்தர் எழுப்புவாராக என்று நான் பிரார்த்திக்கின்றேன். நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் தினந்தோறும் ஜெபங்கள், சிறப்பு ஜெபங்கள் அங்கே தங்கியிருப்பவர்களுக்காக ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. நல்ல வரமிக்க ஊழியக்காரர்கள், கனமிக்க குருவான்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மாளிகையில் இருக்கிற அந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் இருக்கிற முதியவர்களுக்கு மிக சிறப்பான உணவுகள் 3 வேளையும் விதவிதமாக பரிமாறப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது அப்பொழுது வெளியே அழைத்து சென்றும் அவர்களுக்கு நான் விருந்துகளை பரிமாறி வருகிறோம். இங்கே இருப்பவங்களுக்கு எல்லாம் கரெக்டாக டைமுக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாகி அவங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க.
எனவே இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிறவர்கள் உண்டு. தாராளமாக இங்கே வந்து நீங்கள் தங்கலாம். உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கலாம். உங்களுக்காக அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் திறந்தே இருக்கிறது. 100 பேர்கிட்ட தாராளமாக இங்கே வந்து தங்கலாம். இடம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களில் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள், நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற முதியவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த குளிர்காலத்தில் முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு கம்பளி மற்றும் தேவையான வஸ்திரங்களை, சொட்டர் போன்றவைகளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் பாருங்கள், 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 7:17. அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, ஆண்டவர் நிச்சயமாக இந்த எதிரிகளை, இந்த மீதியானியர்களை, கிழக்கித்திய புத்திரர்களை, அமெரிக்கர்களை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார். வெற்றி நமக்கு நிச்சயம். ஷுவராக அவர் பேசுகிறார் கிதியோன். ஆனால் இந்த வெற்றியை நம்ம பெறப்போகிற நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டூ வாட் ஐ டூ. நான் என்ன செய்கிறேன்னு அதை நீங்கள் செய்யுங்க. வேறு ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்களாக ஏதாவது புதுசாக செய்யணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் என்ன செய்கிறேன்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இதான் ஒரு நல்ல ஒரு தலைவருடைய ஒரு பண்பு. திஸ் இஸ் a very good leadership quality. What I do, you do. You simply follow me. நீங்கள் என் பின்னால் நீங்கள் வந்தால் போதும். நான் என்ன செய்கிறேனோ அதை செஞ்சால் போதும். இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் நாம் சொல்ல முடியுமா? நாம் வேலை பார்க்குற இடங்களிலே சொல்ல முடியுமா? நாம் தொழில் செய்கிற இடங்களிலே சொல்ல முடியுமா? நம்முடைய சபையில் நாம் சொல்ல முடியுமா? அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் கட்டுப்பாடு நிறைந்ததாக, ஒழுக்க நிறைந்ததாக, புத்தியால் நிறைந்ததாக, மிகவும் உற்சாகமானதாக இருக்கிறதா என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அந்தளவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இல்லை படித்த எத்தனையோ மாணவ மாணவிகள் எங்கெல்லாமல் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிற ஒரே காரியம், சார் நீங்கள் இங்கிலீஷ் கிளாஸில் பேசுகிறத பார்த்தா எங்களுக்கு பேசணுங்கிற ஆசை வந்துச்சு. உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி தான் இன்றைக்கி வரைக்கும் நான் முயற்சிக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் நான் படிக்கிற பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் இங்கிலீஷில் பேசுகிறத பார்த்தா அவங்கள மாதிரி நம்ம இங்கிலீஷில் பேசணுங்கிற ஆசை எனக்கு வந்தது. ஆஸ்டன் ரோசரி எல்லா காலேஜில் எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுவார்கள். அதே போல் அங்கே வேலை பார்த்த டாக்டர் அருணாச்சலம், டாக்டர் ராபர்ட்ஸ், டாக்டர் ஜோஸ் எவ்வளோ அருமையாக அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் இன்றைக்கு நான் ஒரு பேராசிரியராக மாறி இருக்கிறேன். நானும் அழகாக இங்கிலீஷ் பேசுகிறேன். நம்மை ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம், என்னை பார்த்து நான் பண்ணுறதை பண்ணுங்கிறோம். ஒரு சில நேரத்தில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்மளை மாதிரியே பண்ணுவாங்க. நாம் எப்படி வாழ்கிறோமோ, எப்படி கட்டுப்பாடாக இருக்கிறோமோ, எப்படி நாம் சாதிக்கிறோமோ அதை பார்த்து நம்மை பார்க்கிறவர்களும் அப்படியே செய்வார்கள். உடைய பிள்ளைகள் நல்லவர்களாய் வளர வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் அரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், அதாவது நீங்கள் அதை போல செய்யுங்கள். உங்களுடைய கட்டுப்பாடு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுக்கு சாதிக்க வேண்டும் வெறியை உங்கள் பிள்ளைகள் பார்த்து வளர்வார்கள் என்றால், அவர்களும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர்கள் வளர்வார்கள் அல்ல. நீங்கள் ஜெபிப்பதை பார்த்து, நீங்கள் பைபிள் வாசிப்பதை பார்த்து, நீங்கள் ஆலயத்துக்கு பக்தி வைராக்கியமாக இருப்பதை பார்த்து, ஊழியக்காரர்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பதை பார்த்து அவர்கள் வளர்வார்கள் என்றால், நாமும் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வளர்வார்கள் அல்லவா? எனவே இந்த ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு எப்பொழுதும் காணப்பட வேண்டும். இங்கே கிதியோன் சொன்னதுனால அவரை மாதிரி எல்லாரும் செய்ய ரெடி ஆனாங்க. சில அநேக நேரங்களிலே நம்ம அப்படி சொல்லட்டா கூட நம்மளை பார்த்து நிறைய பேர் அப்படியே செய்வாங்க. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தாவை என்னை பார்த்து ஒருவேளை எனக்கு பின்பாய் வருபவர்களை நான் சரியானபடிக்கு நடத்தணும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களால் யாராவது இடறி போயிட்டாங்கன்னா கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கழுத்தில் கடலில் கொண்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் ஆழ்த்தணும். சின்ன பிள்ளைகள் இடறி போயிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு காலம் யாரும் இடறி போவதற்கு நாம் காரணமாக அமைந்து விடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒருவர் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பரிசுத்தவான்கள் சபையில் வந்து ஒரு ஆண்டவரை அதிகமாக உற்சாகமாக தேட ஆரம்பித்தார். அப்பொழுது ஏற்கனவே அந்த ஃபெலோஷிப்பில் பெயருக்கு இருக்கிறவர், உண்மையில் அவர் கிறிஸ்தவர் அல்ல, பெயரளவில் கிறிஸ்தவர், மனதில் அவர் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. அவர்கிட்ட போயிட்டு தவறான காரியங்களை அவர் பேச அவர் ரொம்ப மனநொந்து போய்விட்டார். என்னையா இவர் ஊழியத்தில் இருக்கிற இப்படி என்கிட்ட வந்து அந்த கேள்வி இந்த கேள்வி கேட்குறாரு என்று சொல்லி. அப்போது அவர்களுக்கு தண்டனை அதிகமாக இருக்கிறது. புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை நம்ம மன வேதனைப்படுத்திட்டோன்னா, தவறான காரியங்களை கேள்வியில் பேசணுன்னா அவங்களாம் அந்த தண்டனை நம் மீது வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பிரியத்துக்குரிய தான் முதலாவது பகுதியில் நான் காண்கிறோம். 2வது பாருங்களேன், 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நடுச்சாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளில் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊது எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து. அப்போ நடுஜாமத்திலே யுத்தம் ஆரம்பிச்சிருது. காலையில் ஒருவேளை விடிஞ்ச பிறகு தான் யுத்தம் ஆரம்பிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நடுச்சாமத்தில் ஆண்டவர் வெற்றி உறுதின்னு சொல்லிட்டாரு அந்த சொப்பனத்தின் மூலமாக. பிறகு அந்த வெயிட் பண்ணணும், உடனே போகிறாங்க. தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம் அட் ஆல். சூரியன் எப்போ உதிக்கும் அப்போ சண்டைக்கு போகும், இல்லை வாங்க போவோம், வெற்றி உறுதி. அந்தளவுக்கு அவருடைய உற்சாகம் ஒரு எரிபொருளாக இருந்து, ஒரு உந்துகோலாக இருந்து அவர்களை தள்ளுகிறது. வாங்க போவோம், வெற்றி தானே சொல்லிட்டு எதுக்கு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும், போவோம்னு சொல்லிட்டு. உற்சாகம் இருந்துச்சுன்னா நம்ம இரவும் பார்க்க மாட்டோம், பகலும் பார்க்க மாட்டோம், நம்முடைய பணிகளை செய்துக்கிட்டே இருப்போம். படிக்கிறவங்க பிள்ளைங்க உற்சாகம் வந்துச்சுன்னா பாதிராத்திரி எழுந்துச்சு படிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உற்சாகம் வந்துச்சுன்னா அதிகாலமே எழும்பி ஜெபிப்பாங்க, இரவெல்லாம் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் ஜெபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. எப்போ தெரியுமா? உற்சாகம் இருந்தால் தான். உற்சாகத்தின் ஆவி இல்லைன்னா நேரம் வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் சாப்பிட்ற நேரம்னு வந்தால் சாப்பிட மாட்டாங்க, உழைக்கிற நேரம்னு வந்தால் உழைக்க மாட்டாங்க. தாவீது மாதிரி யுத்தத்துக்கு போக நேரம் வந்தாலும் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா சோம்பேறித்தனம் உள்ளே வந்துருச்சு, சோர்வு வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உற்சாகம் வந்து விட்டால் நேரங்காலம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம்னாலும் வேலை செய்வாங்க, எவ்வளோ நேரம்னாலும் வாக்கிங் போவாங்க, எவ்வளோ நேரம்னாலும் அவங்க பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாங்க. உற்சாகம் வந்து அப்படி தான், லிமிட்டே இருக்காது, ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்காது. நிறைய ஹோட்டலில் மீல்ஸ் ரெடின்னு போட்டிருப்பாங்க. சில ஹோட்டல் தான் அன்லிமிட்டட், எவ்வளோ சோறுனாலும் சாப்பாடுனாலும் வாங்கிக்கலாம். ஒரு சில ஹோட்டலில் போனால் லிமிட்டடாக இருக்கும், இவ்வளோ தான் உங்களுக்கு சாப்பிடுங்க, அவ்வளோதான். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்லிமிட்டடாக நம்ம உழைக்கணும், அன்லிமிட்டடாக நம்ம வெற்றி பெறணும். இந்த நேரம், இந்த காலம், இந்த இதுதான் அந்த ஒரு சின்ன வட்டங்கிறது இல்லை. எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக நம்ம வெற்றி பெறணும்னா நமக்குள்ளே உற்சாகத்தின் ஆவி வரணும். இவருக்கு உற்சாகத்தின் வந்த உடனே நடுச்சாமத்தின் துவக்கத்தில் சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த உற்சாகம் வந்துருச்சு, கிதியோனுக்குள்ள வந்துருச்சு, வெற்றி நிச்சயம் அறிஞ்சிட்டார். உடனே நடுச்சாமத்தில் அவர் எரிஞ்சு போகிறார். அவர் பின்னாலே 300 பேர் வராங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உற்சாகமாக செயல்படுங்கள், உற்சாகமாக வேலை பாருங்கள், உற்சாகமாக வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை படியுங்கள், பைபிளையும் உற்சாகமாக படிங்க, சர்ச்சுக்கு உற்சாகமாக போங்க. பாஸ்டர் வேலை செய்ய சொன்னால் உற்சாகமாக செய்யுங்க. ஒரு நிமிஷத்தில் வேலைலாம் முடிஞ்சிடும். சமையல் பண்ணுற தாய்மார்கள் உற்சாகமாக காய்கறியில் வெட்டுங்க, உற்சாகமாக செஞ்சு பாருங்கள், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் குழம்பு வைக்கும்போது இன்றைக்கி இதோட டேஸ்ட்டாக இருக்கணும், நேற்றோட டேஸ்ட்டாக இருக்கணும். நாளைக்கு குழம்பு வைக்கும்போது நேற்று வச்சதோட இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்கணும். ராஜா உற்சாகமாக ஆசையாக நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. வாழ்க்கையில் புதிய புதிய டிஷ்ஷஸை சமைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். புதிய புதிய பிஸ்னஸ் வாலிபர்களை நீங்கள் துவங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இத்தனை மணிங்கிற டைம் டேபிளே இருக்கக்கூடாது. உற்சாகம் இருந்துச்சுன்னெல்லாம் தாண்டி நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். இதைத்தான் இந்த கிதியோனுடைய வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உற்சாகம் இல்லாதவர்களோ நேரம் வந்தால் கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் இன்னைக்கு விடியுது? அவனுக்கு உற்சாகமே இல்லை. எதுக்கு இன்னைக்கு விடியுது? பல கவலைகள், பல கஷ்டங்கள் வந்துச்சுன்னா, சாத்தா முள்ளால் நம்ம நெருக்குனான்னா எதுக்கு இன்னைக்கு விடியுது? இன்னைக்கு வெளியே போகணுமா? இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுமா? இன்னைக்கு கடையை திறக்க போகணுமா? ஐயோ இன்றைக்கி எல்லாரும் போய் பார்க்கணுமா அப்படின்னு இருக்கும். நைட் ஆகிட்டுனா எதுக்கு இன்றைக்கி விடியுது? என்னைக்கு எதுக்கு நைட்டு வந்துருச்சு? பகலே இருந்திருக்கலாமே. தூங்க போகணுமா? படுக்கைக்கு போகணுமா? எதுக்கு நைட்டு வருது? எல்லாரும் தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, இவங்க தூங்க மாட்டாங்க. எதுக்கு நைட்டு வந்துருச்சு? காலையில் விடிஞ்சால் ஏன் விடியுது? நைட் ஆனால் எதுக்கு நைட்டாக? காரணக்கால கவலைகள். சாத்தா அந்தளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை நரகலாக்கி விட்டான், முட்களால் நெருக்குகிறான். நாமும் அப்படி நம்முடைய முற்கள் நெருக்க நம்ம அனுமதிக்க கூடாது. ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் உற்சாகமாய் ஓடுவோம், ஓடிக்கொண்டே இருப்போம். பிரியத்துக்குரியவர்களே, அப்பொழுது மாபெரும் வெற்றிதனை பெறுவோம். யாரெல்லாம் உற்சாகமாய் உழைக்கிறார்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய தலைவர்களாக, தொழிலதிபர்களாக, சாதனையாளர்களாக மாறி வருகிறார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு நாளும் இத்தனை மணிக்கு தான் நான் இதை செய்வேன், நேரம் தான் செய்வேன்னு சொல்லாதீங்க. இவ்வளோ நேரம் தான் நான் உழைப்பேன், இவ்வளோ நேரம் தான் நான் கடையில் இருப்பேன், இவ்வளோ நேரம் தான் நான் இந்த மாதிரி ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவேன். இல்லை. உற்சாகம் இருந்தால் எவ்வளோ நேரம்னாலும் செய்யலாம் அல்லவா? எவ்வளோ காரியங்களை வாழ்க்கையில் சாதிக்கலாமல்ல? எவ்வளோ நேரம் ஜெபிக்கலாமே, எவ்வளோ பைபிளை வாசிக்கலாம், தியானிக்கலாம், ஊழியத்துக்காக எங்கெல்லாமோ ஓடலாம். ஆண்டவருக்காக உழைக்கிறதுக்கு எதுக்குங்க டைம் வைக்கணும்?
ஆண்டவருக்காக நான் நிற்கிறதுல எதுக்கு இவ்வளோ நேரம் தான் நான் நிற்பேன்னு சொல்லணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம ஆண்டவருக்காக நிற்போம். தூங்க வேலை இருந்தாலும் பரவாயில்லை, ரெஸ்டே எடுக்கட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை பார்த்து கொள்வார். ராஜாவுக்காக, மகாராஜாவுக்காக ஊழியம் செய்கிறோம். நாம் ஒன்றும் குறைபட்டு போவதில்லை. அவர் நம்ம கடன்காராக ஆகிட்டே இருக்கார். ஊழியம் செய்ய செய்ய அவர் ஒரு காலம் கடன்காராக இருக்க மாட்டார். அவர் நம்மளை பல மடங்கு ஆசீர்வதித்து தான் தீருவார். நடுச்சாமத்தில் யுத்தம் ஆரம்பிக்குது. பெரிய பானையை வச்சுருக்காங்க, எக்காலத்தை வச்சுருக்குறாங்க. அவங்களுடைய இதை பாருங்களேன், தீவெட்டிகளை வச்சுருக்காங்க. 3 ஆயுதம் தான். கத்தி இல்லை, வில் இல்லை, அம்புகள் இல்லை, கேடயங்கள் இல்லை, ஈட்டி இல்லை, குதிரைகள் இல்லை, ரதங்கள் இல்லை, யானைகள் இல்லை, எதுவும் இல்லை. யுத்தத்தில் அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வெறும் பானைகளை, வெறும் பானை, உள்ள வெடிகுண்டை வச்சு போடுற பானை இல்லை, வெறும் பானை. எக்காலம் அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா தீவெட்டி. என்னையா இது? வாட் இஸ் திஸ்? இவங்கெல்லாம் யுத்தத்தை ஆரம்பிக்கிற மாதிரியா இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பரதேசிகள் மாதிரி இருக்காங்க. ஒன்றுத்துக்கு ஆகாத மாதிரி இந்த உலகத்தின் பார்வையில் அவங்க இருந்திருப்பாங்க. என்னையா இவங்கன்னு சொல்லி பைத்தியக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க. என்னையும் உங்களே இந்த உலகம் அநேக நேரங்களில் பைத்தியக்காரன் சொல்லி ஊழியத்துக்கு போகும்போது 15 பேரை கூப்பிட்டு 25 பேரை கூப்பிட்டுட்டு கூடவே 5 நாள் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்ல இடங்களை தங்க வச்சு கார்லேயே கூப்பிட்டு போயிட்டு என்னை மாதிரி அவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கில் செலவழிப்பேன். எத்தனையோ வருஷமாக. இவன் ஒரு கிறுக்கேன். ஒரு சிலர் பேசிகிட்டு இருந்து நான் கேட்டேன், இவன் ஒரு கிறுக்கேன், காசுடைய அருமை எனக்கு தெரியல, நம்மலாம் எப்படி இருக்கோம், நம்மலாம் ₹1 கூட செலவழிக்கும். இவன் ஒரு கிறுக்கேன், ஆயிரக்கணக்கில் வீசுகிறான், லட்சக்கணக்கில் வீசுகிறான். அநேக பார்வையில் நான் இவ்வளோ அன்பினாலே ஆண்டோடைய ஊழியத்திற்காக செய்தது பார்த்தோன்னே ஒரு கிறுக்கேன், ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி வரைக்கும் என் கையை ஆண்டவருக்காக நீட்டுவதில்லை. நான் இன்றைக்கி வரைக்கும் தயங்கிறதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க கிறுக்கேன், ஒரு கிறுக்கேன், பைத்தியக்காரன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒவ்வொரு ரூபாயும் சேமித்து வைக்கிறாங்க. ஃபோன் மிஸ்கால் கொடுப்பாங்க, அவங்க கூட மாட்டாங்க. நீ கூடுனா கூடு, நான் பேசுனா காசு ஆயிரும்னு நினைப்பாங்க. விரித்துக்குரியவர்கள் இந்த ஊழியத்தில் நான் சந்தித்தவங்கெல்லாம் அவங்க பணத்தை வெளியே பர்ஸ்லேருந்து எடுத்துடக்கூடாது, அதை சேமித்து வைக்கணும்னு அவ்வளவு அடம்பிடிச்சு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்தவங்க மத்தியில் இதனாலும் சாப்பிடுங்க, அதனாலும் சாப்பிடுங்க, வாங்க நீங்கள் இன்னும் கூட எவ்வளோனாலும் படிக்கிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்க பார்த்தோன்னே ஒரு கிறுக்கேன், இவர் பைத்தியக்காரன், இவன் கூறு கட்டவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த உலகத்தின் பார்வையில் நாம் பைத்தியக்காரில் தான் இருப்போம். பானையை வச்சுக்கிட்டு, வெறும் பானையாக நம்ம இருந்துட்டு, நம்ம தீவெட்டியை பிடிச்சிக்கிட்டு, எக்காலத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம நின்னோம்னா உலகம் நம்மளை பார்த்து இவெல்லாம் பைத்தியக்காரன், இவனா வாழ போகிறான், இவனா ஜெயிக்க போகிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம அதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. உலகம் உங்களை பார்த்து சிரிக்குது, உலகம் உங்களை பைத்தியக்காரன் கிறுக்கேன்னு சொல்லுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த புனிதமான பணியில் இருக்க முடியாது, ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாது. யுத்தத்துக்கு போகிறவங்க வாழை எடுத்துகிட்டு அம்பை எடுத்துகிட்டு போகணும். தாவீது அந்த கவனை எடுத்துகிட்டு போனார், கூழாங்கல் எடுத்துகிட்டு போனார், கோலியாத்தை சிரிச்சு. ஆனால் வெற்றி யாருக்கியா கிடைச்சிது? பலசாலியான கோலியாத்துக்கா? மிகப்பெரிய ஈட்டியை வைத்திருந்த கோலியாத்துக்கா? சாதாரண கல்லை, கூழாங்கல்லை கவனியில் சுழட்டி அடித்து தாவீதுக்கெல்லாம் வெற்றி கொடுத்தார். கத்தியினாலும் இரத்தத்தினாலும் ஒருவேளை புத்தியினாலும் ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறவர் அல்ல, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்கிறவர். இந்த உலகத்தின் பார்வையில் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு அற்பமானவர்களாக எண்ணப்பட்டாலும் சரி, இந்த உலகம் உங்களை பார்த்து இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி சொன்னாலும் சரி, கிறுக்கேன், ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னாலும் சரி, நீங்கள் ஊழியத்திற்காக ஓடி உழைப்பதை பார்த்து இந்த நேரத்தை நாங்கள்லாம் எப்படி செலவழிக்கிறோம், அதை சம்பாதிக்கிறோம், இதை சம்பாதிக்கிறோம், ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், உன் பணத்தை ஊழியத்துக்கு நீ கொடுக்குற, நாங்கள்லாம் பாரு இப்படி இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நல்லா இருக்கிறோம் பாரு அப்படி இந்த உலகம் ஒருவர்களை சொல்லலாம். ஆனாலும் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதும் தாழ்த்துவதும் என்பது ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறது. வெற்றி கொடுப்பதும் தோல்வி கொடுப்பதும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் வெட்கப்பட விட மாட்டார். தேவன் உங்களை ஒருபொழுதும் வெட்கப்பட விட மாட்டார் என்கிற நல்ல செய்தி இந்த நாளில் காலை நேரத்தில் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நடத்தல்களை மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. எதற்காக ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்கிறார் என்பதையும் உங்களாலே புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இப்படி வித்தியாசமாக எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழாய் நடக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அதனுடைய வழி ஆண்டவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை முடிவு சமாதானமாக இருக்கும், முடிவு மகிமையாக இருக்கும். எனவே நீங்கள் கலங்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க முடிய விரும்புகிறேன். வெற்று பானையாக இன்றைக்கு நீங்கள் தோற்றமளிக்கலாம். வெறும் பானையை வச்சுட்டு அது செய்ய முடியுமாங்க சொல்லுங்கள்? வெறும் பானை, இவன் ஒரு வெறும் பானை என்று மக்கள் நினைக்கலாம். பரவாயில்ல, ஆனாலும் கூட கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்.
ரெண்டாவதாக எக்காலம் ஊத வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், துதிக்கு இருக்கிற மகிமை நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. துதிச்சுக்கிட்டே இருங்க, எந்த பிசாசு நெருங்க முடியாது. துதிச்சுக்கிட்டே இருங்க. தாவீதை போல ஆண்டவர் என் இதயத்துக்கு ஏற்றவள்னு சொல்லுவார் உங்களை பார்த்து. துதிச்சுக்கிட்டே இருங்க, எதுக்கு எடுத்தாலும் நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. எல்லா காலத்திலும் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சட்டமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவர் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். செய்வீங்களா? செஞ்சு பாருங்க. ஆண்டவர் துதிச்சு பாருங்க, கிடைக்கிற சந்தோஷம் இருக்க விவரிக்கவே முடியாது. அடியாருடைய ஒரே வேலை ஆண்டவர் துதிக்கிறது தான். எப்பெல்லாம் எனக்கு ஜெபம் வருதோ அப்பெல்லாம் ஸ்தோத்திரம். எவ்வளவு எனக்கு செஞ்சுருக்கீங்கப்பா. ஆண்டவர் தகுதியே அற்ற என்னை, ஊழியத்தை குறித்த அறிவே இல்லாத என்னை, ஊழியத்துக்கு பொருத்தமே இல்லாத என்னை அழைத்து கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு வந்து இந்த நாள் மட்டும் உம்முடைய பணியை செய்ய எனக்கு உதவி செய்திருக்கிறீரே. பிரயோஜனமற்ற என்னை பிரயோஜனமானவனாய் நீ மாற்றிருக்கீங்களே அப்பா. இத்தனை ஆயிரம் லட்சம் ஜனங்களை எனக்கு சொந்தமாய் கொடுத்துருக்கீங்களே. வாரந்தோறும் உமக்காய் ஓடுகிற பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்களே. இத்தனை பிசாசுகள் மீது அதிகாரத்தை கொடுத்தீரே, வியாதிகள் மீது அதிகாரத்தை கொடுத்தீரே. இந்த நாள் மட்டும் நிலைநிற்க உதவி செய்திருக்கிறீரே என்று சொல்லி அவர் துதித்து கொண்டே இருக்கின்றேன். நீங்களும் துதித்து பாருங்க. அடுத்தாப்புல பாருங்க, அவங்க தீவெட்டி வச்சிருந்தாங்க. தீவெட்டி என்பது என்ன பிரித்துக்குரியவர்களே? பரிசுத்த ஆவியின் அக்கினி. அது அக்கினி அவங்க வச்சிருந்ததுனால தான் அன்றைக்கு வெற்றி பெற்றார்கள். இருட்டில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நடுச்சாமத்தில் இருட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில் வெளிச்சம் இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது, அக்கினி இருக்கிறது. அவர்கள் வெளிச்சமாக இருந்தார்கள், எதிரிகளோ இருளிலே கிடந்தார்கள். இந்த உலகத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், நாம வெளிச்சத்தில் இருப்போம், அவங்க இருளில் இருப்பாங்க. பரிசுத்த ஆவி என்ற அக்கினி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவின் ஒத்தாசை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவின் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமரியாவிலும் யூதேயாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. பலனடைவது என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற நாளில் தான், மறந்துடாதீங்க. பரிசுத்த ஆவியில் இல்லாமல் ஒரு காலம் நீங்கள் பலனடைய முடியாது. நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியன்னா என்னென்ன தெரியறது இல்லை, நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது இல்லை, நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவங்களை பார்த்தா சிரிப்பாக இருக்குது, பரியாசம் பண்ணுறாங்க. சாத்தா குருடாக்கி வைத்திருக்கிற நாம் அப்படிப்பட்ட வலையில் விழுந்து விடாதபடி ஆவியில் நிறைய அபிஷேகம் வந்துச்சுன்னா வாழ்க்கையே வேறு. ஒரு ஜோமனை வந்தவனை சோத்திரம் கண்ணை மூணவனை ஆண்டவர் அவங்களை குறித்து எல்லாத்தையும் வெளிப்பாடு கொடுக்குறாரு. எப்படி இந்த வெளிப்பாடு வருது? பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டபடினால் தானே. கையை நீட்டோட பிசாசுகள் ஓடுகிறது எப்படி? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டபடியினால் தானே. எனவே நாம் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆட துதிக்கிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ளே எரியட்டும். பிசாசுகள் ஓடும், வியாதிகள் ஓடும், பிரச்சனைகள் ஓடும், கடன் பாரங்கள் ஓடும், சத்துருடைய முகத்திரையில் கிழிந்து போகும். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். வெறும் பானை தான், நீங்கள் வெறும் பானையை மாதிரி தான் இருப்பீங்க. உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும், எள்ளி நகையாடும். ஆனால் அதுதான் நல்லது. உங்களை அப்போ தான் அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருப்பாங்க, வெற்றி பெற முடியும். சின்ன வயசில் ஒரு கபடி மேட்ச் பார்க்க போகணும். அப்போது 8th டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, இந்த டீமும் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் ஒரு டீமில் ஒருத்தர் பரதாமல் நின்றுட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அப்படி சோகமாக அப்படி ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தார். எல்லா எதிரி டீமுக்கும் ஒரே சந்தோஷம். உடனே பெரிய அந்த 8th டீம்லேருந்து ரைடர்ஸ்லாம் போய் அவரை முதல்ல தொட்டு அவுட் ஆக்கிறோன்னு சொல்லி அவுட் ஆக போனாங்க. டம்மால் பிடிச்சிக்கிட்டார். அவரை யாரெல்லாம் அவுட்ட போனாங்களோ எல்லாரையும் கிடுக்கி போட்டு பிடிச்சிக்கிட்டாரு. எதிர்த்த டீமே தகர்ந்து போச்சு. இவரை பார்த்தா பிரதாபமாக இருந்தாருன்னு ஈஸியாக அவுட் ஆகிக்கலான்னு போனோம், பார்த்தா எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டார். கடைசியில் டாக் ஆஃப் த டே அதான். அவரை பார்த்தா பாவமாக இருந்தது, அவர் எல்லாரையும் பிடிச்சிட்டார். எதிர்த்த டீமே காலியாகி போச்சு, இவங்க டீம் ஜெயித்துருச்சு. இப்படி தாங்க உலகத்தில் இருக்கவங்க நம்மளை பார்த்தா அப்படி தான் பரிதாபமாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். நம்மளை பார்த்தா கேவலமாக இருக்கவங்களுக்கு வாய் பேச தெரியாது, இவனுக்கு ஒன்றும் ஆக மாட்டான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளை வென்றது என்னனாலும் எடுத்துக்கலாம், ஏமாற்றிக்கலாம், இவன் மண்டையை அடிக்கலான்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் மூலமாக பயங்கரங்கள் நடப்பிப்பார். நடுநடுங்கி போயிடுவாங்க, ஒடுங்கி போயிடுவாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆகி போயிடுவாங்க. எனவே இது போன்ற அனுபவத்திற்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியை கேட்க வைத்தார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? சந்தோஷம் பொங்குவதே, சந்தோஷம் என்னில் பொங்குவதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்குவதே. அப்பா, இந்த நாளில் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கழுதையுடைய வாயை கூட திறக்க முடியும் என்றால் இன்றைக்கி பேச முடியாமல் இருக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு. அவருடைய ஒவ்வொருடைய வாயை திறந்து கர்த்தாவை பேச
இயேசப்பா இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய கண்களில் இறக்கம் கிடைக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் இறக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு அறியாமல் போயிட்டேன், செய்தி முன்னாலே கேட்காம போயிட்டேனே, எத்தனை பேரை நான் அடிச்சிருக்கேனே, எத்தனை பேரை கண்ணீர் விட வச்சிருக்கேனே, எத்தனை பேரை கட்டாவது சொல்லி திட்டியிருக்கிறேனே. வாழ்க்கையில் இப்போ நீங்கள் குத்தப்படுவீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்தில் நீங்கள் செய்து தவறு என்று சொல்லி உணர்வீர்கள், ஏசப்பட்ட போங்க, முழங்கால் படிடுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். நீங்கள் செய்த பாவத்துக்காக உணர்வடைவீர்கள் என்றால் இயேசு அந்த பாவங்களை மன்னிப்பார், சாபங்களிலிருந்து உங்களை நீங்களாக்குவார். யாரை வேதனைப்படுத்தினீர்களோ, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்திருப்பீர்கள் என்றால் போய் ஒப்புரவாங்க. நான் செய்த தப்பு காரணமே இல்லை, நீ எனக்கு ஒரு தப்பு செய்யலை, நான் உன் மேலே கோவப்பட்டேன், உன்னை பகைத்தேன், உன்னை என் வார்த்தைகளால் காயப்படுத்தினேன், என்னை மன்னித்துக்கொள் என்று நீங்கள் ஒப்புரவாவீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவரை காரணம் இல்லாமல் வந்திருக்கிற காயங்கள், சமாதான குறைச்சல்கள், குடும்பங்களை காணப்படுற சண்டைகள், கசப்புகள் எல்லாம், பிரிவினைகள் எல்லாம் விலகி போய் ஒரு மனதோடு வாழ உதவி செய்யுங்க. சமாதான பிரபு ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாருங்கப்பா. அப்படியே ஆண்டவரை வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி வந்த பிறகு வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்கிறது? நீங்கள் தான் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, எப்படியாவது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, எப்படியாவது மனம் இறங்கி ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா, எப்படியாவது கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, எப்படியாவது பலப்படுத்தும்படியாக, எப்படியாவது கண்ணீரை துடைக்கும்படியாக, எப்படியாவது வாழ்நாள் பரியந்தம் ஆண்டவரை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். இப்பொழுதே அந்த புண்களை தோளினாலே மூடுவீராக, ஆண்டவருக்கு அட்டிகளை மறைய பண்ணுவீராக. பயந்துட்டுருப்பாங்கப்பா, அவங்கள மறைய பண்ணி அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த நாளிலும் கூட தகப்பனே சோத்திரம் ஐயா, சோத்திரம்ப்பா, செயல்படாத அவயங்களை செயல்பட வைங்க, படுத்த படுக்கையாக இருப்பவங்களை எந்திங்க வைங்க. உலகமே தூங்குது, எனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல நித்திரையை தாருங்க. சாப்பிட முடியல, நெஞ்சுக்குள்ள நிற்கிது, நடக்க முடியல, ஏணிப்படியில் ஏறி இறங்க முடியல, வேலையை செய்ய முடியல, முக்கியமாக சம்பாதிக்க போக முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அநேகர் போதை பழக்கங்களில் சிக்கி வெளியே வர முடியாதபடி தவிக்கிறாங்க. அவர் ஒவ்வொருவருக்கும் அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்கட்டும்ப்பா, இரக்கம் தாங்கட்டும். கண்மணியை போல் அவர்களை காத்துக்கொள்ளுங்க ஐயா. இது அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள், வருமானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைங்க, சம்பாதிக்கிறது முழுவதையும் கடனுக்கு வட்டிக்கு கொடுத்து ஐயா வாழ்வருக்கு வழி தெரியாமல் திகைக்கிறவர்கள் உண்டப்பா. திடீர்னு ஏமாந்து போனதுனால எல்லா பணமும் போயிடுச்சு, எல்லா நகையும் போயிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க, நான் என்ன பண்ணுன்னு தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. துன்மார்க்கர் பெருகி நல்லவர்களை வேதனைப்படுத்துகிற பொழுது நீர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களுடைய தாடைகளை உடைத்து போட வேண்டும், அவருடைய வல்லமைகளை உடைத்து போட்டு அவருடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட ராஜா, யாரெல்லாம் இப்பொழுது இணைந்து ஜெபித்து கண்ணீர் வடிக்கிறார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. கிருபை தாங்கட்டும் அப்பா, இரக்கம் தாங்கட்டும் ஆண்டவரே. பைக்கில் வேகமாக போகிற வாலிபர்கள் முட்டி அப்பாவிகளை கொன்று தானும் ஆண்டவர் மறைத்து சாபங்களை சம்பாதித்து விடாதபடி மெதுவாக செல்ல உதவி செய்யுங்க. மொபைல் ஃபோனுக்கு அடிமையிலாக இருப்பவர்கள், கெட்ட நண்பர்கள், போதைகளுக்கு அடிமையாக இருப்பவர்களாம் விடுவீங்கப்பா. வயதானவர்கள் விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, திருமணமாகலை, சொந்த வீடு இல்லைன்னு சொல்பவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நம்முடைய தகப்பனை மக்கள் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியர்கள், போதகர்களை ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற கர்த்தாவே சோதரைய, நாள்தோறும் ஜெபத்தினாலே நம்மை தாங்குகிற, நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, காணிக்கையால் தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதியும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாரும். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் விலகி போகட்டும். ஆண்டவரை, இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை மெய்யாகவே நீ செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுங்க. கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே வழிநடத்துங்க. ஆண்டவரே, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை ஆசீர்வதிங்க. தங்குவதற்கு அநேகர் அழைத்துட்டு வாருங்க. ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.